தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன திருவுளம் பற்றினார்? சுவிசேஷத்தை அறிவித்த தேவன். அப்போ இன்றைக்கு கிறிஸ்து மூலமாக அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொன்னு, நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பிதாவாகிய தேவன் ரொம்ப கோபக்காரராச்சே, ஆனா இயேசு கிறிஸ்து அவ்வளவு கோபக்காரர் இல்ல, அவர் ரொம்ப அன்பானவராச்சே. பிதாவாகிய தேவன் கோபக்காரரு, இயேசு கிறிஸ்து அன்பானவர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்ல. பிதாவாகிய தேவன் அன்பானவர். அவர் அன்பானவரா இருக்கிறது படினாலதான் இயேசு கிறிஸ்து அந்த அன்பை அப்படியே பிரதிபலித்தார். அவர் அன்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் அன்பானவரா இருக்கிறார். லவ்வையும் தேவனையும் பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அன்பான தேவன் அவர். அவருடைய தன்மையின் சொரூபமாய் தான் கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார். அப்போ தேவனுடைய அன்பை தான் என்ன பண்றாரு?